நம்ம ஸ்டேஷன்ல என்னை பத்தி கேட்டு பாருங்க. அது எல்லாம் வருஷமா தான் இருக்கேன். நானும் கண்ணியமா நடந்துக்கிற ஒரு ஆள் தான். காசு இடம் ஸ்ரீரங்கம் ஸ்டேஷன்ல இருக்கும். வேற ஸ்டேஷன்ல இருந்தா வந்துட்டா அது தப்பு. அது பையன் இருக்கும்போது ஸ்டேஷன்ல இருக்கு. நானு கொஞ்சம் கொடுப்பான்னு தான் கேட்டேன். வேற ஸ்டேஷன்ல இருந்து வந்து அது தவறு இல்லை. இப்படி மூச்சு கொடுத்தாக்க நம்ம எல்லாம் யாரும் நாள் குடிக்கலாம். ஸ்ரீரங்க ஸ்டேஷன்ல இருக்க கொஞ்சம் கடலை கொடுத்து கேட்டேன்னு கொடுக்கூடாதா? இப்படிதான் இருந்தாலும் வாழ முடியாது. என்ன விட நாங்களாம் கஷ்டப்பட்டு தான் விட்டுருக்கோம். ஏமாத்தினா இல்லை. நாங்க சிவன்பேட்டில் கஷ்டப்பட்டு தான் வேலை சொல்றது. ட்ரெஸ்ஸோட பக்கா ட்ரெஸ்ஸோட வந்து ஸ்ரீரங்க ஸ்டேஷன்ல கிரைம் ஸ்டேஷன்ல இருக்குப்பா. கொஞ்சம் கடலை கொடுத்தோம்ட்டு அப்படி செக் போஸ்ட்ல தான் இருப்போம் அப்படின்னு எடுத்து இருந்தா சார் ஃப்ரீயா கேட்டனால எல்லாரும் பாக்குறாங்க. எல்லாரும் பிரியாமா என்ன கொஞ்சம் பிடிச்சி சாப்பிடுறதுக்கு பிரியா தான் அப்படி உங்களுக்கு தான் நிறைய பேர் கேட்பாங்க. அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் ஓசியில் கடலை கேட்டு சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர்கள் மிரட்டல் விடுக்கும் வீடியோ வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன் வணக்கம், முழு விவரங்கள். வணக்கம் மகிழா. 108 வைணவ திருநிலைகளின் முதன்மையானதும் பூலோகம் வைகுண்டம் என போற்றப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வெளி மாநிலம் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலிருந்து வருகை தந்து உள்ளார்கள். இதனால் ஸ்ரீரங்கம் பகுதியை சுற்றி ஹோட்டல்கள், துணிக்கடைகள், சிறு பெட்டி கடைகள், இனிப்பு வகை கடைகள், பொறிக்கடைகள் என 1000க்கும் மேற்பட்ட சிறிய கடைகள் முதல் பெரிய கடைகள் வரை செயல்பட்டு வருகிறது. ஸ்ரீரங்கோயில் பகுதியில் குறிப்பாக பட்டாணி கடைகள், பொறிக்கடைகள் அதிகமாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு ராஜன் பிரேம்குமாருக்கு சொந்தமான பட்டாணி கடையில் அவரது மகன் சாமாஸ் பாசா என்பவர் வியாபாரம் செய்து வந்துள்ளார். அப்போது ஸ்ரீரங்கம் காவல் நிலையத்தை சேர்ந்த போலீசார் ஒருவர் கடலை கேட்டுள்ளார். அதற்கு எவ்வளவு ரூபாய் கடலை வேண்டும் என அவர் கேட்டுள்ளார். என்னிடமே பணம் கேட்கிறாய், நான் காவலர் சீருடையில் இருக்கேன் என மிரட்டியதாக கூறப்படுகிறது. மேலும் நாங்கள் தான் உங்கள் கடைக்கு 11 மணி வரை பாதுகாப்பு கொடுக்கிறோம், உங்கள் கடையை பூட்டி விடுவோம் என மிரட்டி விட்டதாக சென்று கூறப்படுகிறது. அதன் பின்னர் சாமஸ் பாஸ் அவரது தந்தையான ராஜன் பிரேம்குமாரிடம் இது குறித்து தெரிவித்துள்ளார். ராஜன் பிரேம்குமார் கடைக்கு வந்துள்ளார். அதன் பிறகு பின்னர் மிரட்டிய ஸ்ரீரங்கம் போலீசார் சக போலீசாரிடம் தெரிவித்தவுடன் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர்கள் 2 பேர் நேற்று இரவு 9 மணி அளவில் பட்டாணி கடைக்கு சென்று கடலை கொடுப்பதில் உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டுள்ளார். மேலும் ஸ்ரீரங்க போலீசார் இருப்பது உனக்கு தெரியாதா என மிரட்டி கடலை வாங்கிய வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. மிரட்டு வாங்கி சென்றவங்க இருவரும் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர்கள் ராதா மற்றும் சரவணன் என தெரிய வந்துள்ளது. மிரட்டி கடலை வாங்கி செல்லும் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் வீடியோ காட்சியானது வெளியாகி தற்போது திருச்சி மலையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிகார துஷ்பிரயோகம் செய்து கடலை வாங்கி கொண்டு காசு கொடுக்காமல் மிரட்டி சென்று குற்ற செயலுக்கு மாநகர காவலாளர் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தனக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்றும் மாநகர காவல்துறையினருக்கு புகார் எழுதியுள்ளார். ஸ்ரீரங்கம் காவல் நிலைய சிறப்பு ஆய்வாளர் உட்பட 3 பேர் கடலைக்காக சீருடையில் மிரட்டிய சம்பவம் சக வியாபாரிகளை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அகிலா, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.